ஹலோ மக்களே, வெல்கம் டு NVS தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, IPL 2025 ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதோட 3வது மேட்ச். போன வீடியோ பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அது சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரென்ஸில் நம்ம அசால்ட்டாக ஜெயிச்சிட்டோம். அண்டு இந்த வீடியோ நம்மளுக்கும் ஜிடிக்கும் போன மேட்ச் சொல்லியிருந்த CSK கூட தாங்கடான்ட்டு தரமாட்டிக்கிறானுங்க. அண்ட் நம்ம 3வது பிளேஸில் இருக்கோம். 0.4 2 மேட்ச்சு வின்னு 2. ரெஸ்யூம் பண்ணிவிட்டு ஃபிகர்ஸில் போய்ட்டு எப்போ CSK கூட தரானுங்கன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஜெயிச்சாச்சு. அடுத்த படங்களுக்கு நம்ம இதுலேயும் ஜெயிச்சாச்சு. இப்போது இதில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிச்ச உடனே அதுக்கு அடுத்த மேட்ச்சு CSK கூட தான் மக்களே. அப்போ பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில். நெட் ரன் ரேட் 1.90 இருக்குது. பாயிண்ட்ஸ் 4. அண்ட் லெட்ஸ் ப்ளே. RCPL தான். மோஸ்ட் ரன்ஸ் ஃபில் சால்ட் அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட் ஹேசல்வுட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டு பவுலிங் 32க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹேசல்வுட். அண்ட் வி கோயிங் டு ப்ளே. ஸ்டேடியம் இல்லைங்கண்ணா, மன்னிச்சுக்கோங்கண்ணா, ஸ்டேடியம் இல்லைங்கண்ணா. அண்ட் ஸ்டேடியம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஸ்டேடியம் இல்லை. ஸோ ஸ்டேடியம் ஃபைல் எப்போ டவுன்லோட் பண்ணவேன்னு எனக்கு தெரில. அண்ட் அங்கிட்டு கில்லு கேப்டன்ஷிப், இங்கிட்டு நம்மளுக்கு விராட் கோலி கேப்டன்ஷிப். இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். வால் எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள் கில்லு மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக செட் ஆகலை. அது கில்லு மாதிரியே தெரில. சொட்டத்தளவு இந்த மாதிரி தெரியுது முன்னாடி. பேட் ஃபர்ஸ்ட். சூப்பர்ரா. பவுலிங் நம்மளுக்கு கிடைக்குது. கில்லு ஓகேவாக இருக்கார். சுதர்சன் சுத்தம் செட் ஆகலை. ஃபிலிப்ஸும் ஓகேவாக இருக்கார். அதுக்குள்ளே போயிடுச்சு. ரெண்டிங்க நம்ம டீமோட வராரு. ஹேசல்வுட் ஓப்பன் பண்ண மாட்டார். புவனேஷ்குமார் தான் இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு கொடுத்தோம். அவர் பெரிய பெரிய விக்கெட் சாச்சிட்டாரு. வாட்டி புவி என்ன செய்கிறாருன்னு பார்ப்பேன். நீங்கள் கில்லு விக்கெட் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். அட்டாக்கிங் ஃபீல்டு 3 செட் பண்ணிவிட்டு காலுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அவுட் ஸ்விங்கரை போட்டு பர்ஃபெக்டில் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ சுப்மன் கில் 6 முடிஞ்சே விட்டாருங்க. எதிர்பார்த்த மாதிரி அடிச்சிட்டாருங்க. ஜிடி ஒன்றும் சும்மா இல்லைங்க. இவனுங்களை அடிக்க டீம் தான். நல்லாலாம் விளையாண்டு குவாலிஃபை உள்ளே வந்தானுங்க. நம்மளுக்கு அடுத்த மேட்ச் CSK கூட தான் மக்களே. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அண்ட் இப்பயும் 6 முடிஞ்சு. ஏய் போல்டு. வாவ். சுப்மன் கில் கான் ஃபார் 6. கேப்டன் கில் 6க்கு போயிட்டாரு. பாய் ப்ரோ, கிளம்புங்க. பாருங்கள் காலுக்குள்ளே வச்சார் புவனேஸ்வர் குமார். கேப்டனே தூக்கிட்டார். ஐயோ ரஜத் பட்டிதார் மறைச்சிருக்காரு. இருந்தாலும் ஸ்டிக்கு விழுந்துருச்சு. சாய் சுதர்ஷன் வந்திருக்காரு. தமிழ்நாடு பையன். எனக்கு அவுட் ஆக மனசு வர மாட்டேங்குது. இருந்தாலும் அவுட் ஆக்கி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் கேமாக இருந்தால் சிங்கம் புலியை கூட நான் பார்க்க மாட்டேன். சேத்தாண்டி சொன்னேன் கேட்டியா? கிளம்பு. சாய் சுதர்சன் அண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா, போயிட்டு வாங்கண்ணா. சூப்பர்ண்ணா, நீங்கள் நல்லா விளாண்டிங்கண்ணா இந்த வருஷம் IPLல. லோமர் இவரெல்லாம் டீமில் இருந்தாரா என்ன? இவரெல்லாம் யாருன்னு எனக்கு தெரில. முடிஞ்சுடாரே, முடிஞ்சு அவ்வளோதான். இந்த பால் சிக்காது பாருங்கள். பேட்டுக்கே போகுது. இப்போ என்ன வைடு தரப்போறியா? தா. இந்த அம்பையரு இந்த வாட்டி இல்லை. இப்போ முடிஞ்சால் வைடு தாங்க. ஐயோ முடிஞ்சே. ஹவுஸ் தேட் நான் ரிவ்யூ எடுக்க மாட்டேன். நீங்கள் அவுட்டுன்னு சொன்னால் கூட நான் ரிவ்யூ எடுக்க மாட்டேன். பாய். ரிவ்யூ எடுத்தாலும் அப்படியே நாட் அவுட்னு தான் வரப்போகுது. அதுக்கு ரிவ்யூ எடுக்காமலே இருக்கலாம். அதுவும் இந்த கேமில் ஒரு வேரியேஷனில் காட்டுவானுங்க பாருங்கள். அதை பார்த்தாலே கடுப்பாகும். அதுக்குன்னு நான் ரிவ்யூ எடுக்க மாட்டேன். ஏங்க என்ன மாதிரி ஷாட்டுங்க? இந்த மாதிரி ஷாட்டை தான் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளோ நேரமாக. சூப்பர் போயிடுச்சு. எத்தனை மீட்ரு தம்பி? சீக்கிரம் போடுங்கப்பா, தேவையே இல்லை. பாய்.
ஐயோ ஏங்க இப்பா என்னங்க நடக்குது இங்கே? இப்போ தள்ளி போய் ஆடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. லோமர் இப்போ வைடு தாங்க, சீக்கிரம் தந்துடும் வைடை. தெரியும் நீங்கள் வைடு தான் தருவீங்கன்ட்டு. மொதல் ஓவரே இவ்வளோ இழுக்குது. ஆனால் புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டை சாச்சிட்டாரு, பெரிய விஷயங்க. ஓ பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. என்ன நடக்க போகுது? போல்டா இல்லை, ஒரு 4. இந்த ஓவர் 19 ரன்னோட முடியுது. இல்லை அதுக்கு மேலே அடிச்சிருவானுங்களே. 19, 4வது பாலில் தான் 19. லாஸ்ட்டு பால் டாட் ஆகிட்டா முடிஞ்சு. பர்ஃபெக்ட்டு. சிக்கிடுச்சு. லோமோர் போல்டு. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிச்சு. ஸ்ட்ராட்டஜி நல்லாவே புரிஞ்சிச்சு எனக்கு. சூப்பரா. இது பேர் தான்டா ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி, கேம் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த என்ன பண்ணணும்னா, பர்ஃபெக்டில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது 6 அடிச்சிருவாங்க தூக்கி. ஏங்க அப்பாடி ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. மறுபடியும் உள்ளே போடணும். ஓகே கொஞ்சம் மிஸ்ஸு. இந்த வாட்டி பர்ஃபெக்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் போயிருக்குமோ. டாட் பண்ணிகிட்ருக்கிறாரு இங்கே ஜாஸ் பட்லர். இவருக்கு ஆடணும்னு ஆசை இருக்குது போல். கில்லு நான் ஆடு வேண்டான்னு ஆகிட்டு போயிட்டார், அதாவது அவுட் ஆகிட்டு போயிட்டார். இவராவது நான் ஆடு வேண்டான்ட்டு பொறுமையாக ஆடிட்டுருக்கிறாரு. ஒய்டா தாங்க சீக்கிரம். தாங்க முடியல இவர் கையை தூக்குறது பார்த்தாலே. என் மக்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு புட்டுன்னு வரும். அண்ட் மறக்காமல் உங்களை ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். நம்ம நிறையா கிரிக்கெட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இந்த வருஷம் RCB கப்படிச்சதுக்கு யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. எஸ்பெஷலி நான் கதறினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஈசாலா கப் நம்தூன் ஆச்சு. என்னங்க இவர் ஆடிட்டுருக்காரு, கிளம்பிட்டாரு. அவுட்டா? சூப்பரு, டக்கு தானே. ஓ கேட்சா? எனக்கே தெரிலையா. ஐயோ என்னங்க கேட்ச் பிடிச்சதே காட்ட மாட்டேங்கிறாங்க. யார் அவுட் ஆனா ஃபஸ்ட்டு? லாமர் இல்லை, பட்லர் தான். ஐ திங்க் அவர் 0 தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போடுற ஐயோ முடிச்சே. டவாட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். லுங்கிங்கேடி 1க்கு 1. ஐ மீன் ஒரு ரன்னுக்கு 1 விக்கெட்டுன்னு சொன்னேன்ப்பா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஐ மீன் இட் இஸ் நாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். பட் அங்கே ஃபீல்டர் வராரு. ஏண்டா பாஞ்சு கூட பிடிக்க மாட்டிங்களாடா, என்னடா மிஸ்ஃபீல்டிங் இது. 2 ஓவருக்கு 30னா எப்படா இருக்கும். ஓகே மக்களே, ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன் மக்களே. 17th ஓவர் இஸ் ஹியர் அண்ட் இவங்களும் 164 அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட டிசி கிட்டன்னு தான் சொன்னேன். டிசி இந்த டைம் 150 அடிச்சிருந்தாங்க 6. ஆனால் இவங்க 164க்கு 6. நீங்கள் ராஷித் கானும் ஃபிலிப்ஸும் ஆடிட்டுருக்காங்க. நாங்கள் ராஷித் கானோட விக்கெட் போயிடுச்சு. டிஆர்எஸ் எடுக்காதீங்க ப்ளீஸ். டிஆர்எஸ் எடுக்காதீங்கடா. எடுக்காதீங்கடா. எடுக்கலங்க, கிளம்பிட்டார் ராஷித் கான் 11 ரன்னுக்கு. பாய் ராஷித் கான். அண்ட் அங்கே கிளென் ஃபிலிப்ஸ் 64 நாட் அவுட்டில் ஆடிட்டுருக்காரு. 1 மேனாக நின்று ஆடி கொடுத்துட்ருக்காருங்க. இஷாந்த் சர்மா வந்திருக்காரு. பவுலர்ஸ் இறக்கிட்டுருக்குறாங்க பாருங்கள். 50 பாலுக்கு 64. பொறுமையை மெயின்டைன் பண்ணி ஆடுறதுன்னா அது ஃபிலிப்ஸ் தாங்க. ஓ ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அசால்ட்டாக கொடுக்க வேண்டியது, இப்படி விட்டேனே. வா தயால் விக்கெட்டை தூக்கிட்டார். சூப்பர். யாஸ் தயாலை இறக்குனது வேஸ்ட்டாக போல். சிராஜ் வந்திருக்காரு, டிஎஸ்பி ஆஃப் தெலுங்கானா. இவரையும் தூக்கிட்டா முடிஞ்சு. இந்த டெஸ்ட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாருங்க, சும்மா சொல்லக்கூடாது இவர் பர்ஃபார்மன்ஸை. மறுபடியும் ரொம்ப கம்மி முடிஞ்சு. தள்ளி போய் ஆடுங்க சிராஜ்.
இந்த டெஸ்ட்டு சொல்லவே கூடாதுங்க, சூப்பராக ஆடிருந்தாருங்க. முகமது சிராஜ் இஸ் த பெஸ்ட்டு பவுலர் ஆஃப் திஸ் டெஸ்ட்டு. எல்லோரும் பூம்ரா சொல்லுவாங்க, நான் மட்டும் சிராஜை சொல்கிறதுக்கு காரணம் அவர் 1000 பந்துங்களை இந்த டெஸ்ட்டில் வீசியிருக்காரு, பெரிய ஆள் தான். ஓ வைடா, இது காலுக்குள்ளே போன மாதிரி தெரியுது. வைடு கொடுத்துட்டான்டாவன். இந்த அம்பையர் வைடு கொடுத்துருவார் கண்டிப்பாக, அது தெரியும். சொல்லு காலுக்குள்ளே போன மாதிரி இல்லை. ஓ மிஸ் பண்ணிட்டேனே. சிராஜ் எப்போ சிராஜ் அவுட் ஆவீங்க? இப்படி திணறீங்கல்ல, அப்போ அவுட் ஆயிடலாம்ல. இங்கே தள்ளி வச்சு உள்ளே வச்சு திருப்பி வச்சு முடிஞ்சு. பர்ஃபெக்ட். கொஞ்சம் எல்லோவாக காட்டுறாங்க. ஓ நாட் அவுட் தம்பி, நாட் அவுட். நான் இந்த கேம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ராஷித் கான் அவுட் ஆனார்ல, அந்த அவுட்டு தான் நான் எல்பிடபிள்யூ எடுத்த ஃபஸ்ட்டு அவுட்டு. பார்ட்னர்ஷிப் 165 கேட்டா. ஓகே இங்கே வச்சுட்டு லுங்கி கீடி. ஓ யாஸ் தயாளா? ஓகே டன், சாரி தயாள், மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. ஓய் ஷாரியா அவரு சிங்கம் கிளம்புன மாதிரி இருக்குது. திருப்பி அடிச்சாரு பாருங்க பேட்டை. ஐயோ சிராஜ் கூட அடிக்கிறாருங்க, இங்கே பாருங்க எப்படி அடிச்சிருக்காருன்ட்டு. அண்ட் இட் இஸ் டைம் டு விராட் கோலி. எஸ், கிளென் ஃபிலிப்ஸோட விக்கெட்டை தப்புன்னு தூக்கி விட்டுனா முடிஞ்சே. வைடா போகாதே. பர்ஃபெக்டில் சிக்கியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைடு தான். ஓலை கிளென் ஃபிலிப்ஸை தூக்கிட்டான்னு சொன்னேன். வா விராட் கோலி வந்தா ஃபர்ஸ்ட் பாலே கிளென் ஃபிலிப்ஸை தூக்கிட்டாரு. வைடா போதே, என்ன நடக்க போகுதுன்னு நினச்சா, இருங்க பாய் நான் இருக்கேன் உங்களுக்காகன்ட்டு தூக்கி விட்டாரு பாலை. அழகா அங்கே யார் கேட்சை பிடிச்சா? நல்ல கேட்ச். ஒரு கபடி பிளேயராக இருப்பார் போல் ஆர்சிபியில். யாருங்க மூஞ்சை பார்த்தா தயாள் மாதிரி தெரியுது. பட்டிதாரா இருக்குமோ? யாருங்க டேய் கிளென் ஃபிலிப்ஸ் எங்கடா? பவுல் விராட் டேவிட் பட்டிகள். இப்போ ரபாடாவை தானே சிராஜன் காமிச்சானுங்க. தப்பு பண்ணுறீங்கண்ணா. வாவ், நோ பாலுக்கு கொஞ்சம் கீழே பார்த்துக்கோங்க. திணறுங்க, இப்படி தான் திணறணும். மறுபடியும் லெக் கட்டர். இந்த வாட்டி பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்டுன்னு சொன்னால் சிக்கிச்சு. தள்ளிப்பாங்க சிராஜ். ஏங்க ரன் அவுட் இல்லைங்க, கீப்பரால் பிடிக்க முடியலிங்க. ஒரு சிங்கிள்ஸ் ஓடி முகமது ரபாடா ஸ்ட்ரைக்குக்கு வந்துட்டாருங்க. இவரோட விக்கெட்டையும் தூக்கணும். ஆனால் யாஸ் தயால் தான் இந்த மேட்ச்சில் விக்கெட் டேக்கர். 3 விக்கெட்டு கிட்ட எடுத்துட்டாரு, கம்மி ரன்ஸ் கொடுத்தேவும். ஓ போல்டு தான். ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஆல் அவுட் மக்களே. 170 ஆல் அவுட்டு. இவனுங்க என்ன அதிகமாக வச்சிருவானுங்கன்னு பார்த்தா இவ்வளோ மோசமாக அடிச்சிட்டானுங்க. அண்ட் இங்கே நம்ம பேட்டிங்க்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச்சை ஜெயிச்சா கொஞ்சம் சீனாக இருக்கும். ரபாடாவை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ரபாடா டு விராட் கோலி. பர்ஃபெக்ட் ரிவெஞ்சாக இருக்குமோ? ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அதெல்லாம் இங்கே வாய்ப்பில்லை ராஜான்ட்டு விராட் கோலி ஒரு 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஓவரை. நல்ல 6. ஃபில் சால்ட்டு சூப்பர் 6 விராட் கோலி, நல்லா ஆடுங்க அப்படின்ட்டு நல்லா சேர் பண்ணும். இப்படி போட்டால் நான் சத்தியமாக அடிச்சிருவேன். ஓ ரபாடா வாட்டா பால்யா. என் ஸ்விங்கரை போட்டாரா? நான் லெக்கில் ஹேண்டில் பண்ணணும் இந்த பாலை. ஓட்டுறாங்க, ஃபீல்டர் இல்லை, 4 போயிடும். மொதல் ஓவர் எவ்வளோ அச்சானுங்க அவனுங்க, அதை நான் திருப்பி கொடுக்க வேணாம். எவ்வளோ அச்சாங்கன்னு தெரியலையே. நம்மளால் முடிஞ்ச ட்ரையை பெஸ்ட்டாக தருவோம். அங்கே ஃபீல்டர் வச்சிட்டாருன்னா அங்கே தான் போடுவாருன்னு அர்த்தம். ஐ மீன் நான் இங்கே எடுக்கணும்னு அர்த்தம். போயிடுச்சு பால், போயிடுச்சு இல்லை போயிடணும். இங்கே ஒரு 4 போயிருக்கு. விராட் கோலி பிரமாதம் ஆடிட்டுருக்கிறாரு. இந்த வாட்டி விராட் கோலியை விக்கெட் ஆக்கிடக்கூடாது. விக்கெட் ஆக்கிட்டோன்னா எனக்கு அதிகமாக போயிடும்.
இன்னும் ரிவர்ஸ் ஸ்விங்கில் அங்கிட்டு போகுது பால். ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ கொடுத்து அடிச்சிட வேண்டியதான். இல்லை ரொம்ப லேட்டு டைமிங்கு. ஓகே, இப்படி வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இப்படி வச்சு ஃப்ரண்ட்டு என்னங்க பட்டுச்சு திடீர்னு பாலில். அப்படி போயிடுச்சு. நான் பயந்தேன் என்னடா இது சிக்கலையேன்ட்டு. ரபாடா இந்த ஓவர் 18 ரன்னை கொடுத்துட்டார் நம்மளுக்காக. தேங்க்ஸ் ரபாடா தானம் பண்ணதுக்கு. இஷாந்த் சர்மா வந்திருக்காரு. ஃபீல்டர்ஸ் இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக டேஞ்சராக தான் பால் போடுவாருன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி போடுறதுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு குட் லென்த். ஐயோ அக்கல்லையே அடிச்சிட்டாருங்க பாலை தூக்கி. என்ன தைரியம் வந்தால் இஷாந்த் சர்மா இப்படி போடுவார் பாலை. அவனே முடிஞ்சாரா இன்னைக்கு இவர். இஷாந்த் சர்மா ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பாலையும். இதாண்டா பால். ஏங்க பாடியிலேயே போட்டு தாக்குறாருங்க. ஐயோ ஏங்க என்ன நடக்குதுங்க? எனக்கு சத்தியமாக எதுவுமே புரியல. கொய்யால பாடியிலையா போட்டு தாக்குற? ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரா? இல்லை ஒரு வழியாக ஒரு 4 போயிடுச்சு. சேர் கேர்ள்ஸ் சேர் பண்ணுங்க ப்ரோ. சேர் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். 4 அடித்தாலும் சேர் பண்ண மாட்டாங்க போல். கேப்டன் கில்லி ஃபீல்டை மாற்றிட்டே இருக்காரு. இஷ்டத்துக்கு ஃபீல்டை மாற்றுறாருங்க கேப்டன் கில். ஆனால் நான் 6 அடிச்சிருவேன். ஃபில் சால்ட்டிங் ஒரு 6 அடிச்சிருக்காரு. மறக்காமல் இந்த 6க்காகவே நீங்கள் லைக்காக பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே இருக்க பிளேயர்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சேர்கள் சேரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நாங்கள் ஒரு இதோட மோட்டிவேஷனோடு ஆட முடியும்? குட் லென்த் ஷாட்டை தான் அடிச்சிடுவோம். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டியும் நான் தோத்துட்டேன். விராட் கோலி அவுட் ஆக்கிட்டேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில சத்தியமாக. மன்னிச்சுக்கோங்க மக்களே, சத்தியமாக நான் வேணும்ன்ட்டே பண்ணல. விராட் கோலி அவுட் ஆக்கணுன்ட்டு அவராக அவுட் ஆயிடுறாரு. நான் என்ன செய்கிறது? அவரை வச்சு நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தேன். 24க்கு என்ன தான் ஆச்சு மனுஷனுக்கு? இப்படி ஆகிட்டார். 6 ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டார். நான் விராட் கோலியோட விக்கெட் இனிமேல் காட்ட மாட்டேன் மக்களே. பார்த்தா எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால் ஆர்சிபி டீம் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் என்னோடய வேலை. அதனாலே இவங்களை வச்சு இப்படி காட்டடி அடிக்கிறேன். இன்றைக்கி காட்டடி போட்டு சதறணும். இன்றைக்கி மேட்ச்சு டிசி ஜெயிச்சோம் ஃபஸ்ட். ஐயோ மக்களே, எனக்கு இந்த பேசுகிற ஃப்ளோ போயிடுச்சு. விராட் கோலியோட அவுட்லேருந்து ஏங்க என்னங்க நடக்குது இங்கே? சப்பா 79க்கே இப்படி போயிட்டுருக்காங்களே. இஷாந்த் சர்மா விக்கெட்டை தூக்கி விட்டுட்ருக்காரு. எனக்கு ரைட் ஹேண்ட் பேட்டரில் தான் வரும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேனே. ஆர்டர் படி தான் இறக்கணும்னு நான் சொல்கிறேனே. வைடாக இருக்குமோ? வைடு தாங்க. அம்பையர் இல்லை, ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்றான் பாருங்க இந்த பாலை. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? எனக்கு பேட்டில் பால் சிக்க மாட்டேங்குது. ராஷித் கான் வந்துட்டாருங்க, முடிச்சு விட்ருவார் கண்டிப்பாக. இந்த ஓவர் ஒரு விக்கெட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இவருக்கு. வலிச்சு அடிக்க ட்ரை பண்ணணும். ஐயையோ பேட்லேயே பட்டுச்சு. இந்த ஓவர் விக்கெட்டுன்னு சொன்னேன். டிஆர்எஸ் எடுக்காதீங்கடா மாப்பிள்ளை. வேணாம் புடோய். கில் வேணாம் சொல்லுங்கள். கில் வேணாம் சொல்லுங்கள். வேணாம்ட்டாரு. சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்கு உதாரணம் காட்டக்கூடாதோ அதே வந்துருச்சு. என்னங்க கில்லு பால் போட வந்திருக்காரு? கில்லு ஸ்பின்னரா என்ன? சுப்மன் கில் என்ன பால் போடுறீங்க? இன்னும் இவர் பால் போட்டுட்ருக்காரு. லிவிங்ஸ்டன் ஆடிட்டுருக்காரு. நான் பூராக விக்கெட்ஸ் வேறு லாஸ் பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சு.
சகாப்தமாக போயிட்டுருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஷாட் பை லயம் லிவிங்ஸ்டன். அழகாக அடிச்சிருக்காருங்க, அழகாக அடிச்சிட்டாருங்க. கில்லு ஒரு விக்கெட் தூக்கிட்டாரா மேன்? ஆமாம், ஒரு விக்கெட் தூக்கிட்டார். அது யாரையும் இல்லை, ஃபில் சால்ட்டை தூக்கிட்டாருங்க, அசால்ட்டாக தூக்கிட்டாருங்க, முடிச்சு விட்டாருங்க. ஃபில் சால்ட் அழகாக முடிச்சிட்டாருங்க இவர். அதாங்க எனக்கு மனசே வலிக்குது. 40 பாலுக்கு 41 அடிக்கணுங்க. இன்னும் கஷ்டம் இல்லை. ஸ்ட்ரைட்டில் விட்றா, அவ்வளோதான். கில்லெல்லாம் நான் அசால்ட்டாக தூக்கி அடிச்சிருவேன். 6 இங்கே நம்மளுக்கு 130 கம்ஸ்அப் ஆகிருக்கு. அண்ட் நாங்கள் தான்டா ஆர்சிபின்ட்டு வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணி ஆடணும் மக்களே. அப்போ தான் வின்னிங் ஸ்ட்ரீக்குனா ஒன்று இருக்கும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் ஆர்சிபின்ற ஒரு கெத்து கிடைக்கும். அதுக்காகவே நான் ஆடுவேன் மேட்சஸில். பட்டுச்சு, ஆனால் கேட்ச் ஆயிடுச்சு. இல்லை, விக்கெட்டை தூக்கிட்டாரே, அசால்ட்டாக தூக்கிட்டாரே. லயம் லிவிங்ஸ்டன் கிளம்பிட்டாரே. என்ன பண்ண பாண்டியா? வாங்க பாண்டியா. பாண்டியா பிரதர்ஸ்னால் யாருன்னு காட்டுங்க பாண்டியா. பட்டிதார் ஆடிட்டுருக்குறாரு. ஏய், கில்லுக்கு என்ன வித்தியாசமான பவுலிங் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு போல். ஓ, ஸ்டம்புக்கு லைட் மிஸ் மக்களே. கில்லு முடிச்சு விட்டுட்டுருக்கிறாரு நம்மளை போட்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம், அசால்ட்டாக ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டியும் மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலிக்கு தான். விராட் கோலி 34, ஃபில் சால்ட் 35, 171 அடிச்சிட்டோம் நம்ம மக்களே. ஸோ நான் அதை காட்ட விரும்பலை, ஏன்னா அந்த ஃபினிஷிங் ஷாட் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. அதனால தான் மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கோம். ஓகே, நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ளேஸ். ஸோ உங்களிடமே அந்த விடைபெறுவது உங்கள் சுரேஷ் மக்களே. பை பாய்.